வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற நாவல் ஜனகணமன. இந்த நாவலை எழுதியவர் மாலன் நாராயணன். இது ஒரு அரசியல் புனைவு கதை. இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு உலகத்தையே உலுக்கின ஒரு விஷயம் மகாத்மா காந்தியோட படுகொலை. உலகமே தேசப்பிதாவாக கொண்டாடின ஒரு மனிதரை அந்த நாட்டை சேர்ந்த நாதுராம் கோட்சே என்ற ஒரு இளைஞனே ஏன் படுகொலை செய்தார்? இந்த சந்தேகம் நாம் காந்திஜியோட படுகொலையை பற்றி பாடப்புத்தகங்களில் படிக்கும்போதே தோன்றியிருக்கும். பிரிவினை, அந்த பிரிவினையின் போது நடந்த சம்பவங்கள், அதை தொடர்ந்து காந்திஜியோட படுகொலை, இந்த எல்லா விஷயங்களையும் ஒரு புள்ளியில் சேர்த்துட்டு ஜனகணமன என்ற நாவலை கட்டமைச்சிருக்கிறாரு மாலன். மகாத்மா காந்தி உலக அரங்கில் ஒரு சகாப்தம். அரசியலில் நேர்மையையும் அகிம்சையை தன்னோட ஆயுதமாகவும் கொண்டு எளிமையை தன்னோட அணிகலன்களாக கொண்டவர். அவர் கற்பித்த அந்த அகிம்சை போராட்டம் அத்தனை வருஷங்களில் யாருக்குமே நம்பிக்கை இல்லாதது. ஆனால் அதுதான் நமக்கு சுதந்திர இந்தியான்ற ஒரு உரிமையை மீட்டு கொடுத்தது. தேசத்தந்தைன்னு இந்திய மக்களால் போற்றப்பட்டு உலக அரங்கில் மிக பெரும் கவனத்தை ஈர்த்த மகாத்மா காந்தியை அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு உலகத்தில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் நிறைய தலைவர்களுக்கும் எப்போவுமே ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனை அந்த தேசத்தை சேர்ந்த ஒரு இளைஞனே கந்தகரவை கொண்டு சாய்த்தான் அப்படின்னா அதுக்கு என்ன பின்னணியாக இருக்க முடியும்? நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம ஒப்புக்கும்போது காந்தியோட கொலைக்கு காரணமான காந்தியை கொலை பண்ண நாதுராம் விநாயக்ராம் கோட்சே பக்கம் என்ன காரணங்கள் இருந்திருக்க முடியும்? நடந்தது மாபெரும் தவறுனாலும் அந்த காரணங்களை நம்ம யோசிக்கலாமே. இந்த நாதுராம் கோட்சே ஒன்றும் காந்தியோட வெறுப்பாளர் கிடையாது. அவர் மகாத்மா காந்தியோட கொள்கைகளை விரும்பி ஏற்றுக்கிட்டு ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தில் சிறை சென்றவர். இந்த விஷயம் நமக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அத்தோட ஏதோ ஒரு சட்டென தோன்றிய கிளர்ச்சியில் அவர் இந்த கொலையை பண்ணலை. ஏன்னா நன்றாக படித்த மராத்தியில் இந்து ராஷ்டிரான்ற சர்வாக்கர் இயக்க பத்திரிகை நடத்தியவர் தான் இந்த நாதுராம் கோட்சே. சின்ன வயசுலேருந்தே இராணுவத்தில் சேரணும்னு பெரும் ஆசை கொண்டவராம். அப்படிப்பட்ட ஒருத்தர் மனசில், அதாவது தேச விடுதலைக்காக போராடணும்னு நினச்ச ஒருத்தரோட மனசில் காந்தி மேலே ஏன் துவேஷம் ஏற்படுது? அந்த காந்தியோட கொலைக்கு உடந்தையாக இருந்த அவரோட நண்பர்கள் ஆப்தே, மதன்லால் பாவா, கர்காரே, இவர்கள் குறித்த பின்னணி என்னவாக இருக்கும்? இதை எல்லாமே அன்றைய பொழுதில் நடந்த வரலாற்று தகவல்கள் அதோட பின்னணியில் நமக்கு தொகுத்து ஒரு அரசியல் புனைவு நாவலாக மாலன் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காரு. இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது நம்ம இந்தியா பாகிஸ்தானோட தந்தை என்று அழைக்கப்படும் முகமது அலி ஜின்னா அவர்களுக்கு 55 கோடி ரூபாயை இழப்பீடாக தரதா சொல்லியிருக்காங்க. அதை வச்சு பாகிஸ்தான் உருவான அந்த 5-6 மாதங்களில் ஒரு அயல்நாட்டு விமான கம்பெனியான பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் ஏர்வேஸ் கார்ப்பரேஷனுக்கு ஜின்னா அரசாங்கம் கொடுத்த காசோல பணம் இல்லைன்னு திரும்பி வருது. அப்படி திரும்பி வந்த பிறகு ஜின்னா என்ன பண்ணுறாரு? பாகிஸ்தானுக்கு இந்தியா அளிக்க வேண்டிய 55 கோடி ரூபாயை கேட்குறாரு. அதை இந்திய அரசாங்கம் வழங்க மறுக்குது. இது நியாயமில்லை அப்படின்னு இந்திய அரசாங்கத்துக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் இருக்க போவதா அறிவிக்கிறாரு மகாத்மா காந்தி. ஏற்கனவே இந்திய பிரிவினையில் காங்கிரஸார் மேலேயும் காந்தி மேலேயும் அவநம்பிக்கை கொண்ட அவருடைய ஃபாலோயர்ஸ்
ஒரு சாராருக்கு இது மென்மேலும் வெறுப்பு வளர காரணமாக அமைஞ்சிருக்கு. அத்தோட காந்தியோட கொலை முதலிலேயே ஜனவரி 17 காந்தியை கொல்ல சதித்திட்டம் தீட்டி அந்த திட்டம் தோல்வி அடையவும் தனி ஒரு ஆளாக அடுத்த திட்டத்தை முன்னெடுத்து கோட்சே காந்தியை கொலை செய்கிறாரு. அந்த காட்சிகள் எல்லாமே ஒரு புனைவு செய்யப்பட்டு கண்முன்னியே நடப்பது போலயே எழுதியிருக்காரு மாலன். வரலாற்று புனைவு, அதனால் வாசிக்க சிரமப்படலாமோ இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். நிச்சயமாக எங்கேயுமே வாசிக்க மனம் இல்லாமல் நம்ம நாவலை வைக்கவே முடியாது. ஒரே மூச்சில் வாசித்து முடிச்சிடலாம். அவ்வளோ விறுவிறுப்பான நடை. காரணம், இந்த நாவலை எழுதிய மாலன் அவர்கள் ஊடகவியலாளர், பத்திரிகையாளர். அதனால் அனாவசியமான விஷயங்களை இதுக்கு உள்ளே நுழைச்சி ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணாமல் கச்சிதமாக நாவலுக்கு என்ன வேணுமோ அதை எழுதி கட்டமைச்சிருக்கார். இந்த நாவலில் நான் பார்த்த ஒரு வாசகம் எனக்கு நின்றுச்சு. இந்த தேசத்துக்கு வந்த சுதந்திரம் அதிகாரிகளின் பொறுப்புணர்ச்சியை அடித்து கொண்டு போய்விட்டது அப்படின்னு எழுதியிருப்பார். கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இந்த நாவல் ஆரம்பிக்கிறதே எப்படின்னா, இந்த மாலன் கதை சொல்லி சுகனுக்கு கடிதம் மூலம் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது மகாத்மா காந்தியோட கொலைக்கான பின்னணியை பற்றி அந்த மாணவனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். முடிவுரையில் எப்படி முடிக்கிறார்னா, முதலாக அரசியலோடு மதத்தை பிணைத்து நடத்தியவர் காந்தி, அந்த அரசியல் அவரை சாப்பிட்டது அப்படின்னு எழுதுறாரு. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா முஸ்லிம்களின் எதிரி எவனோ அவன் இந்தியாவின் எதிரியும் ஆவான் என்று சொன்னவர் தான் காந்தி. ஸோ இவ்வளோ ஒரு முரண்பாடுகளான ஒரு விஷயங்களை படிக்காமல் ஒரு வரலாற்று நிகழ்வை நம்ம அணுகணும்னா ஒரு சாரார் பக்கமே பார்ப்போம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நிச்சயம் இந்த நாவல் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் வாசிங்க. வாசித்தா அது பின்னணியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள். வாழ்தல் இனிது. வாசிப்பு பழக்கம் எப்பவும் கூடவே இருக்கும்போது. நான் உங்கள் மதியொலி. நன்றி, வணக்கம்.